மாறுபட வீட்டில் ஒன்று தான் நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயில். முருக பக்தர் எல்லாருமே ஒரு முறையாச்சும் அந்த கோயிலில் போய் நம்ம தரிசனம் பண்ணியிருப்போம். அங்கே உள்ள முருகரோட திருவுருவ சிலை இப்படி தான் காட்சியளிக்கிறது. யாராவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் முருகரோட முகம் இப்படி இருக்குன்னு? இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்குது. 1649ஆம் ஆண்டில் திருமலை நாயக்கர் திருச்செந்தூர் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார். அப்போ தான் இந்த தச்சுக்காரங்க வந்தாங்க. தச்சுக்காரங்கன்னா நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க கோயிலை ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கே உள்ள நகை பொருளெல்லாம் திருடிட்டு போனாங்க. அப்போவே கூடவே இந்த முருகர் சிலையும் நடராஜர் சிலையும் அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா கடலில் ஒரே மின்னல், ராட்சச அலை எழும்பி ஒரே புயல் உருவாகி கப்பல் ரொம்ப தள்ளாட ஆரம்பிக்குது. உடனே ரொம்ப பயந்து போன தச்சுக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 2 சிலை தான் இதற்கு காரணம், இதை எடுத்துகிட்டு வந்தது தப்புன்னு சொல்லிட்டு 2 சிலையும் தூக்கி கடலுக்குள்ளே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் புயல் நின்றுது, மழை நின்றுது. அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம், அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து தீவிர முருக பக்தரான வடமலையப்பன் பிள்ளை அவர்கள் கனவுல முருகர் காட்சியளிக்கிறாரு. காட்சியளித்து, என் சிலை இங்கே தான் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு எலும்பிச்சை பழம் மிதக்கும், அதுக்கு மேலே கருட பெருமான் வட்டமிட்டு கொண்டிருப்பாருன்னு சொல்லி அவர் மறைஞ்சிடுறாரு. உடனே வடமலையப்பன் பிள்ளை போய் அந்த நாட்டு மன்னர்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி என் கனவுல முருகர் என் சிலை இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே மன்னரும் மீனவர்களோட உதவியோடு போய் தேடுறாங்க. தேடி பார்த்தா அங்கே தான் அந்த சிலை இருக்குது. சிலையை திருப்பி திருச்செந்தூருக்கு எடுத்துகிட்டு பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாள் கடலுக்குள்ளே இருந்ததுனால தான் அந்த சிலையோட உருவம் உப்பு தண்ணியில் அரைச்சி இப்படி இருக்குன்னு கூறப்படுது.